ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை விஜய் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் அது நம்ம வலைதளங்களில் பார்த்துருப்போம். அதே சமயம் ரஜினி அவருடைய படங்களில் வரக்கூடிய கேமியோவை இன்ட்ரோ பண்ணுறது இருக்குல்ல சார், அந்த அளவுக்கு விஜயோடைய பவர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ கூலியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே உள்ளே வந்திருக்காங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ரஜினி சாருக்காக வரும், ரஜினி சாருக்காக வரும். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவரு அதாவது இந்த பல ஊர் நடிகைகளும் எல்லா ஊர் நடிகர்களும் ஒவ்வொருத்தராக உள்ள தூக்கி வச்சுட்டு அவங்கள வரதுன்றதுனால அந்தந்த ஊரில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணுறதுக்காக, அந்த ரசிகர்களை டேப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஐடியா இது. ஓகே. இது ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. புரியுது. விஜய்க்கு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டிலே பெரிய மார்க்கெட் இருக்குது. அவருக்கு தெலுங்குல டைரெக்டாக மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ அவருக்குன்னே டைரெக்டாக மார்க்கெட் இருக்கிறதுனால அது வந்து தேவையில்லைன்னு படுது. இப்போ மோகன்லால் கூட நடித்தார்ல, அவர் ஜெகதீதி பாபு கூட நடித்தார் இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் அவங்க நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை பிரபலப்படுத்துறதில்ல, அதை ப்ரொமோட் பண்ணுறதில்ல. இப்போ இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய எல்லா ஊர்லேருந்து ஒவ்வொரு நடிகர்களை உள்ள கூப்பிட்டு வந்து அந்தந்த நடிகர்களுக்காக இருக்கிற ரசிகர்களை கூப்பிட்டு வந்து பண்ணுறது. ஜெயிலர்லாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி விக்ரம்லாம் வந்துச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதுவே வந்து அடுத்து அந்த தக்டேபிள் ஒர்க் அவுட் ஆகலை. புரியுது. ஸோ அது மாதிரி ஒரு 2 படம் தொடர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்டத்தை விட்டுட்டு அவங்கவுங்க ஊரில் அந்த ஊர் பண்ணுவாங்க. சினிமா வந்து பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழில். ஸோ எதில் பணம் வந்தோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே சார், ஓகே சார். ஸ்டார்டம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அதிகமாகிட்டே தான் இருக்குது, ரஜினி அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த கம்பாரிசன் வயசில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது சார் இது. இல்லைங்க, ஸ்டார்டம் இல்லைன்னா அப்புறம் எப்படி ஒரு ஸ்டாராக இருக்க முடியும்? எல்லாருக்குமே ஸ்டார்டம் இருக்குது. விஜய்க்கு ஸ்டார்டம் இருக்குது, அஜித் ஸ்டார்டம் இருக்குது, ரஜினிக்கு இருக்குது, கமல் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இந்த மேஜரில் 10 பேரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஓகே. ரஜினிக்கு மட்டும்ன்றது நான் வந்து உண்மையாக உயர்வான ஒரு லெஜண்ட். அவருக்கு வந்து அவ்வளோ அனுபவம் இருக்குது, அவருக்கு அவ்வளோ வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அதனால் அவர் லெஜெண்டரியாக இருக்கார். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார்டம் இருந்து தான் இருக்குது.